ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 14. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாமா? உனக்கு இந்த கடல்னால் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி அப்படியே நம்ம கன்னு யோத்தா கிட்டே கேட்க, அது எனக்கு தெரியாதுன்னு யோத்தா சொல்கிறான். என்னடா இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கா இல்லையா, அது எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோத்தா சொல்ல, இது ரொம்ப கஷ்டம்தான்ப்பா, என்ன பண்ணுறதுன்னு புரியல. உனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எப்பயுமே அதை பார்க்கும்போது உனக்கு டயர்டே ஆகாது, பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும், அந்த மாதிரின்னு சொல்லி கன் சொல்கிறான். நீ சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோத்தா சொல்கிறான். கன் அவனை ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எனக்கும் இந்த கடல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்க, அப்புறம் ரெண்டு பேரும் தண்ணியில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்காம் ரெண்டு பேரும் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க லவ் வந்து கொஞ்சம் லைட்டாக கன்ஃபார்ம் ஆச்சு. அவங்கள மாதிரி இவங்களும் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக அப்படியே விளையாண்டுட்டு இருக்க, அடுத்து இங்கே யூனிவர்சிட்டியில் காட்டுறாங்க. அங்கே வைன் உட்காந்து ஏதோ பிஸியாக படிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது ஸ்கூல்லேருந்து வந்திருப்பான் போல். கரெக்டாக அந்த இடத்துல பேசிக்கிட்டே அங்கே நம்ம ஃபைஃபாக வரான். டே நம்பவே முடியாதுடா, அவனை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர, டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒயின் அங்கே இருக்கான். ஒயினை பார்த்தோன்னே அவனுக்கே ஷாக்காக இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்டே போய் அமெரிக்கானு ஒன்று வாங்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து உட்காரான். ஹாய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கேட்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை நான் மறக்க முடியுமா? உன்னை தான் அன்றைக்கி பார்த்தனே, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போகிற ஒரு பையன்னு சொல்ல, நான் உங்கள் மேலே கோவமெல்லாம் இல்லை, நீங்கள் வேறு யாரோ தப்பாக நினச்சிட்டு பேசுகிறீங்கன்னு சொல்ல, டே நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, என் பேர் ஃபைஃபா, ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, என் பேரை நான் சொன்னா உன் பேரை நீ சொல்லணும்னு அர்த்தம், அது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான் ஃபைஃபா. என் பேர் ஒயின்னு சொல்ல, அப்போ தான் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்களே, நெக்ஸ்ட் டே இந்த காலேஜுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு எனக்கு ரைடு வந்துடுச்சுன்னு வேகமாக ஓடி போயிருப்பான். அப்போ அந்த பாட்டிலில் இவன் பேர் எழுதியிருக்கோல, அதை யோசிக்க இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருதுங்கிற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு அந்த பழைய கார்டு இன்னும் வச்சிருக்கியா, இல்லை அந்த கார்டு எங்கன்னு சொல்லி கேட்க, அது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒயின் கேட்குறான். எப்படி மறக்க முடியும், எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏன் அப்படி கேட்குற, நான் ஹாப்பியாக உன்னை பார்த்தேனே அதான் அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லை உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது, சரி இந்த கார்டு எங்கே, அது இன்னும் நான் ஓப்பன் பண்ணல, எக்ஸ்பைரி ஆகுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல, அது வேணாம், ஒரு வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்குல்ல, நெக்ஸ்ட் டே நான் இந்த காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணி அப்போ தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் வைன். ஓ அப்படியா சரி ஓகே, அப்போ நீ என்னை இன்வைட் பண்ண மறந்துடாதுன்னு சொல்ல, நான் கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி வைன் கேட்குறான். கண்டிப்பாக நான் வருவேன், உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணுறக்கும் வருவேன், அப்புறம் உன்னோட ஸ்டிக்கர்ஸில் என்னோட ஸ்டிக்கரும் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல சாரி நான் அன்றைக்கி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விடு, என்னை கூப்பிட மட்டும் மறந்துடாத, கண்டிப்பாக நான் வருவேன், அந்த இடத்துல நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே ஃபைஃபாக ஸ்மைல் பண்ண ஹாப்பியாக இருக்கும் வைனுக்கு. அடுத்து இங்கே ஒரு வழியாக பிரேஸ்லெட் வாங்குறதுக்காக தவானை மீட் பண்ண வந்தாச்சு. யாரா இதில் பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் மெம்பர்னு கேட்க, நான் தாங்கிற மாதிரி கையை தூக்கிட்டே யோத்தா இருக்கான். அப்புறம் அவன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை பார்த்து கேட்க, அது நான் சும்மா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, தவான் விடு அவனை டீஸ் பண்ணுறதை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அவன் எப்பயுமே பயந்துட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். சரி ஓகே, இன்றைக்கி ஷாப் ஓப்பன் பண்ணலையா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஷாப்பை நான் மூவ் பண்ணிட்டேன், ஸோ ஏதாவது தேவைப்படும் போது மட்டும்தான் இங்கே வருவேன்னு சொல்ல, அப்படியா ஆமாம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பப்போ வந்துட்டு போவேங்கிற மாதிரி தவான்னு சொல்கிறான். சரி பிரேஸ்லெட் இந்தாங்கிற மாதிரி எடுத்து இந்தான்னு சொல்லி யோத்தாவோட கையில் கொடுக்க போகிறான். யோத்தா வாங்கலான்னு பக்கத்தில் போக டக்குன்னு தூக்கிட்டான். அது நீ பார்ட்னர் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் இல்லை அப்படின்னு யோத்தா சொல்கிறான். ஓ அப்படியா, நீ இவனை கூட்டிகிட்டு வந்ததை பார்த்து நான் இவன் பார்ட்னர்னு நினச்சேன் அப்படின்னு கண்ணை பார்த்து சொல்ல, அது இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் தப்பாக புரிஞ்சிக்கல, நீங்கள் ரெண்டு பேர் தான் தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தன் தப்பாக புரிஞ்சுட்டு நடந்துட்டுருக்கீங்க ரெண்டு பேரில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, சரி இந்தா அப்படின்னு சொல்லி பிரேஸ்லெட்டை யோத்தா கையில் கொடுத்துட்டான். சொல்கிறான், இப்போ நீ அஃபிஷியலாக எங்களோட பர்ஃபெக்ட் என்லைனரோட மெம்பர் ஆகிட்ட, ஜாலிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அப்படியே பேசுகிறான். அதுக்கப்புறம் ஓகே சியர்ஸ் வாங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ ஓவராலாக ட்ரிங்க் பண்ண மாட்டியா, அப்புறம் நீ ஓவராக பேசிகிட்டே இருப்பியே அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணை பார்த்து பேச, நீ ரொம்ப ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஆர்க் அப்படியே அவனை பார்க்குறான். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் ஆர்க் கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் க்ளோஸாக போய் வேணும்னே காமெடி பண்ணிகிட்ருக்கான். இவங்களை பார்க்க தவானுக்கு தான் டென்ஷன் ஆகுது. சரி லேட் ஆயிடுச்சு, நீ தூங்குறியா அப்படிங்கிற மாதிரி யோத்தா வந்து கண்ணை பார்த்து கேட்க, லைட்டாக தான் தூக்கம் வருதுன்னு சொல்ல, சரி ஓகே நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க, அதை மறக்காமல் எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு தவான்னு சொல்கிறான். அப்படியே சிரிச்சுட்டே யோத்தா அமைதியாக இருக்க, சரி ஓகே நான் இன்னும் ட்ரிங்கே பண்ணல, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கத்திட்டே வரா, அவனை கூட்டிகிட்டு வரான். யோத்தா சன்ரைஸ் இந்த பீச்சில் ரொம்ப அழகாக இருக்கும், போன டைம் நாங்கள் பார்த்தோம், இந்த டைம் நீங்கள் ரெண்டு பேரும் பாருங்கள் சரியா, சூப்பராக இருக்கும் தெரியுமா, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, போதும் இதுக்கு மேலே இன்னும் நான் கூட்டிகிட்டு போகலன்னா அவ்வளோதான், நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்க் அப்படியே இழுத்துட்டு அந்த பக்கம் போகிறான். ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு செகண்ட் யோத்தா அப்படியே கண்ணை பார்த்துட்டு,
பீகிள் உனக்கு சன்ரைஸ் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. சன்ரைஸ் பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அப்புறம் யோத்தா சொல்கிறான், அன்றைக்கி உன்னை டேஞ்சரில் மாட்டி விட்டது நான் தான். ஐம் சாரி, நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல, தெரியாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கன் அதுக்கு அமைதியாக அப்படியே உட்காந்து அவனை பார்த்துட்டே இருக்கான். நீ என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு இருந்தால் கூட கேட்கலாம், உனக்கு இன்றைக்கி பர்மிஷன் கொடுக்குறேன், நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன்னு சொல்ல, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல, உனக்கு விருப்பம் இல்லைனா அப்படிங்கிற மாதிரி கன் அவனை பார்த்து கேட்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் ஹர்ட் ஆயிடணும்னு தோணுதுன்னு கன்னு சொல்கிறான். நீ பயப்பட வேணாம், இன்றைக்கி நீ என்ன கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக நான் அதை பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கான் யோத்தா. உடனே கன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, நான் பார்த்தேன் நீயும் வாவும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தேன்னு சொல்ல, அது வாவும் நானும் எக்ஸ் ஆல்ரெடி எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. அவனோட ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட அவன் ரொம்ப க்ளோஸாக இருந்தான், ரொம்ப கைண்டாக இருந்தான், என்னை பற்றி நிறையா புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் டேட்டிங்கில் இருக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அது டேட்டா லவ்வா ஒன்றுமே தெரியல. அது லவ்னு எனக்கு தோணுச்சு, பட் அவனை பொறுத்த வரைக்கும் அது லவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனே சொன்னான். பிரதர்ஹுட் மாதிரி ஒன்று அப்படின்னு சொல்லி அவன் என்னை விட்டு போயிட்டான். பட் அவன்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துப்பான், எப்பயுமே என் மேலே பாசமாக இருப்பான். அவன் அது லவ் இல்லைன்னு சொன்னால் கூட என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு பிரதர்ஹுட் மாதிரிலாம் தெரியல, லவ் மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த டைம் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஸோ அவன் என்ன தான் லவ் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு அது லவ்னு நம்பிக்கை இருந்தனால நான் அடிக்கடி நீ பார்க்கு போனதுக்கு அதான காரணம் அப்படின்னு கண்ணு சொல்கிறான். அட்லீஸ்ட் அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு சேஃபாக இருக்க மாதிரி தோணுச்சு. பிரேக்கப் பண்ணால் கூட வா பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு அது சேஃபான பிளேஸ்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி யோத்தா ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேச, அதை கேட்கும்போது கண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் உன்னை மீட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அதிகமாக பார்க்கு போகிறதே இல்லை, பார்க்கு போக வேணான்னு கூட தோணுச்சு. ஏன்னா உன் கூட ரூமில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சேஃபாக இருந்தது, அதே ஃபீலிங் உன் மேலே எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லி அப்படியே ஒரு செகண்ட் கன் அவன் பார்க்க, அதை பார்த்துட்டு கண் அவன்கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கேட்குறான், நம்ம 2 பேருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல, எனக்கும் வாக்கும் இடையில இருக்கிறது எல்லாமே முடிஞ்சுது, பட் அது இப்போ நம்ம 2 பேரை பற்றி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி யோத்தா சொல்கிறான். நான் உனக்கு யார் அப்படின்னு சொல்லி கன் கேட்குறான். அது எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே அப்படியே உட்காந்துருக்கான் யோத்தா. இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே கண் அவனை பார்க்க, நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அது மட்டும் தெரியுது, உன் கூட இருக்கணும்னு தோணுது, எப்பயுமே உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணுது, ஆனால் இது லவ்னு உனக்கு சரியாக தெரியல அப்படித்தானே அப்படின்னு கண்ணு கேட்குறான். அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, இது லவ்னு என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்ல, சரி நான் உன்கிட்ட எதிர்பார்க்குறேன், பட் அந்த ஆன்சர் நீ இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுச்சோ, இது லவ்வா இல்லையான்னு உனக்கு தோணுதோ அப்போ நீ என்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக நான் நீ சொல்கிறத புரிஞ்சுப்பேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணு சொல்கிறான். இதை கேட்டுன்னு யோத்தாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனை பார்த்துட்டே இருக்கான். எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா? எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன்? ஒரு நாள்? ஒரு வேளை அது 1 மாதம் கூட ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம், அது வரைக்கும் எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன்னு கண்ணு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. லவ் மட்டும் பண்ண மாட்டாங்களாம், ஆனால் கிஸ் மட்டும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 2 பேருக்கு. ஸோ க்யூட்டாக அப்படியே அந்த பீச்சில் உட்காந்து 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க, கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக கிஸ்ஸிங் சீனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்காக 2 பேரும் வெளியே இருக்க, அங்கேருந்து ஆமார்க்கு வராங்க. பார்த்தியா சரியாயிடுச்சு போல இருக்குது, எப்படி ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே வர, இதுக்கு காரணம் நீ தானே மேட்ச் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி ஆர்க்கு பார்த்து சொல்ல, எனக்கு ஹாப்பியாக இருக்குடா, என்னோடய பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லி பேசிகிட்டே வரான். இவங்கள பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் எந்திரிச்சு அப்படியே வர, சரி ஓகே பார்த்து போகணும்னு சொல்லி காமா பார்த்து சொல்கிறான். சரி அப்புறம் கிளாஸை நல்லா கவனிக்கணும், சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏதாவது நடந்ததுன்னா முதல்ல எனக்கு தான் கால் பண்ணும், ஓகேவா? சரி அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஆர்க் அப்படியே கன்னத்தை காட்ட, சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு கிஸ் பண்ண, இவங்க 2 பேரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி கிராண்ட்பா, ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே அவன் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு நான் உன் பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? எனக்கு தான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிக்கிறான். ஆர்க் சொல்கிறான், பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டு போய் யோத்தான்னு. ஓகே தேங்க்யூ ஆர்க், தேங்க்யூ பாய் பாய்னு சொல்லி ஒரு வழியாக இவங்க 3 பேரும் கிளம்ப, ஆமுக்கு போகவே அப்படியே மனசு வரல, சரி வாங்கலாம் போகலான்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போக ஒரு வழியாக கார் இங்கே வந்துடுச்சு. தேங்க்யூ ஸோ மச், இன்றைக்கெலாம் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்கிற மாதிரி அப்படியே பார்த்து சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்து போங்க, எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ரொம்ப ஃபன்னாக இருந்தது தெரியுமான்னு சொல்லி கண் சொல்கிறான். சரி ஓகே போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ஓகே அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே பாய் பாய்னு சொல்லி ஒரு வழியாக அப்படியே அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு கன்னு யோத்தா வராங்க. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா, உன்னோட திங்ஸ் எல்லாம்
நம்ம ரூமுக்கு கொண்டு வர அப்படின்னு யோதா கேட்குறான். யோதாவோட கையை பிடிச்சிட்டு வேணாமே, நான் அங்கேயே இருக்கேன், நான் வரல அப்படிங்கிற மாதிரி கன் சொல்கிறான். ஏன்டா அப்படி சொல்கிறேங்கிற மாதிரி யோதாக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன் வர மாட்டேங்கிற? அது பாவம்ல, கோங்கும் பாவம், அவங்கள சும்மா சும்மா நம்ம மாற்ற சொல்லிகிட்டே இருக்க வேணாம். ஆல்ரெடி எனக்காக அவங்க நிறைய டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, என்னால் முடியலன்னு சொல்ல, உனக்கு ஃபைஃபா கூட இருக்கிறது பிடிச்சிருக்கா? அப்படி சொல்ல முடியாது, பட் அவங்கள கஷ்டப்படுத்த வேணான்னு தோணுது. சரி ஓகே, உன்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோதா அமைதியாக இருக்க. கோப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கண்ணை அவனை பார்த்து கேட்க, அப்படிலாம் கிடையாது, கோவம்லாம் இல்லை. அது இதுக்கப்புறம் என்னென்னா, உன்னோட ரூமில் உன் பக்கத்தில் டெய்லி நைட்டு ஒருத்தன் ஹக் பண்ணிகிட்டே படுப்பான், அது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவன் நோஸில் ஒரு கை வச்சுட்டு அவன் தலையில் ஒரு கை வச்சுட்டு சிரிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போக, இங்கே கோங்கும் அடுத்தது நம்ம ஃபைஃபாவும் உட்காந்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு கன் உள்ள வர அவனுக்கு 2 பேர் அப்படியே டாகு மாதிரி குறைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. டே என்னடா நடக்குது, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி கன் வந்துட்டே இருக்க. டே வாயை மூடுங்கடான்னு சொல்ல 2 பேர் கண் அப்படியே கண்ணை பார்த்து நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏண்டா தத்தெடுத்த நாய்களை தனியாக விட்டுட்டு போன மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்ட, உங்ககிட்ட பேசவே மாட்டப்போ அப்படிங்கிற மாதிரி 2 பேர் அப்படியே பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. சாரிடா, நான் ஆம் கூட தான் போனேன்னு சொல்ல, ஆம் கூட போனியா? கையில் என்ன பிரேஸ்லெட்டு, பர்ஃபெக்ட் டென்ல என்ன பிரேஸ்லெட் உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஃபைஃபா கேட்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். பீச்சில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இது உனக்கு தான் சொல்லி பீகிளோட கையில் யோதா அந்த பிரேஸ்லெட்டை போடுறான். அதை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்ணுக்கு. ஒரு வேளை நீ உன்னோட பார்ட்னருக்கு இதை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கிடுவியா? அது எனக்கு தெரியலன்னு அவனை பார்த்துட்டே இருக்க, இப்போ உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் கொடுத்தேன்னு யோதா சொல்கிறான். அந்த பிரேஸ்லெட்டை பார்த்தனையும் கண்ணுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை பார்க்க ஃப்ளாஷ்பேக்லேருந்து வர, என்ன கனவு கண்டுட்டு இருக்கியான்னு சொல்லி கோங் பக்கத்தில் போகிறான். போங்கடா அந்த பக்கங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவனோட பெட்டில் போய் அப்படியே உட்கார. இவனுக்கு 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காராங்க. சரி, யோதாவோட பிரேஸ்லெட்டு உனக்கு எதுக்கு கிடச்சிது, ஒழுங்காக சொல்லு, 2 பேர் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா அப்படியே அவனை பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையாக சொல்லு, டேட்டிங்கில் தானே இருக்கீங்க? அதெல்லாம் இல்லை, இது யோதாவோட பிரேஸ்லெட் கிடையாது. உண்மையை சொல்லு, இது யாரோடது? இது வந்து சும்மா நானே வாங்கினேன், பொய் சொல்லாத, அப்படிலாம் இதெல்லாம் விற்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியுமே, பொய் சொல்லாமல் சொல்லுடா, சொல்லு. பீகிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், நீ சும்மா இந்த மாதிரிலாம் நடிக்காத, என்ன நடக்குது சொல்லு, உன்னோட பிரெயின் இருக்குது பார்த்தியா, பொய்யான பிரெயின்னு சொல்ல, ஓவராக பேசுகிற, உன் ஃப்ரெண்டை பற்றி இப்படிலாம் பேசலாமாடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அவனை பார்த்து கண்ணு கத்துறான். ஒழுங்காக சொல்லிடு, இது யாரோட பிரேஸ்லெட்? ஒத்துக்கிறேன், இது யோதாவோட பிரேஸ்லெட் தான், பாத்தியா, எனக்கு தெரியும்டாங்கிற மாதிரி ஃபைஃபா சொல்ல, நான் வச்சுக்கலான்னு தான் கேட்டேன், அவன் கிட்ட இதை வச்சிருக்க சொன்னான். அவனோட பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டான், ஹார்ட்டை கொடுத்தானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா, பிரேஸ்லெட் மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க, சொல்லு எல்லாமே சொல்லுன்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது 2 பேருக்கும். போங்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது கண்ணுக்கு. அதுக்கப்புறம் நைட்டு அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டே கண் அப்படியே படுத்திருக்கான். அவனுக்குள்ளே அப்படியே ஹாப்பியாக இருக்குது. யோதா வர சவுண்டு கேட்க தூங்குற மாதிரி நடிச்சுட்டு அப்படியே கண் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான். ஒரு செகண்ட் அங்கே வந்து யோதா அப்படியே கண்ணை ஹக் பண்ணிட்டு படுக்க, அவன் பக்கத்தில் படுத்திருக்கான்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம சார் தூங்கலை, நடிக்கிறாரு. இருந்தாலும் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். இந்த பிரேஸ்லெட்டை கொடுத்ததுக்கு அதை பார்த்துட்டு கண்ணு, உன்னோட ஆன்சர் நோ அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்டை என்கிட்டேருந்து நீ வாங்கிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியல, பட் நான் நோன்னு சொன்னால் நீ சேடாக இருப்பியா? இல்லையே, நான் எதுக்கு சோகமாக இருக்க போகிறேன், நான் இந்த உலகத்தோட சன்சைன், எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல, உண்மையாகவே நீ சோகமாக இருக்க மாட்டியா? எனக்கு சோகமாக இருக்க வேணான்னு தோணும். ஸோ கண்டிப்பாக நான் சோகமாலாம் இருக்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் ஓகே, இல்லைனாலும் நான் அதை ஈஸியாக எடுத்துப்பேன்னு சொல்ல, அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா பிகில்னு கேட்க, இதுக்கான பதில் உனக்கு இப்போ நான் சொல்ல மாட்டேன். நீ உனக்கான பதிலை என்கிட்ட நீ எப்போ சொல்லுவியோ அந்த நேரத்தில் தான் என்னோட பதில் உனக்கு கிடைக்கும். நான் இப்போ என்னோட பதில் உன்கிட்ட சொன்னால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும்ல, அதனால சொல்ல மாட்டேன். நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கன் அவனை பார்த்து சொல்ல, சரி ஓகே, கண்டிப்பாக எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை, என்னோடய லைஃப் ஃபுல்லாக கிடைக்கவே இல்லைன்னா நீ என்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பியா? உன்னை நான் லவ் பண்ணலன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்ல, அதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கண்ணுக்கு. அது எனக்கு தெரியல, கொஞ்சம் சோகமாக தான் இருப்பேன், இருந்தாலும் பரவாயில்ல விடு, அதை பற்றி எதுக்கு இப்போ கேட்குறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். பட் இவ்வளோ நாள் ஆகாது, எனக்கு என்னமோ உன்னோட பதில் உனக்கு சீக்கிரமாக கிடச்சிரும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி கன் அவன்கிட்ட சொல்ல, கண்டிப்பாக நானும் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு பதில் சீக்கிரம் கிடச்சிரும், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி யோதா கன்னை பார்த்து சொல்ல, கன் அவனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். 2 பேரும் க்யூட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, இந்த ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு யோதாவோட கையை டைட்டாக ஹக் பண்ணிட்டு கன் அப்படியே படுத்துக்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நோ குட் நோ பேட் ட்ரீம்ஸ் அப்படின்னு
சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா நம்ம சார் யோத்தா கையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட கரெக்டாக கன்னு ரூமுக்கு வரான். அங்கே இருக்கிற ஃபைஃபாவே அவன் கண்டுக்கவே இல்லை. டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன் என் பட்டிக்குன்னு சொல்ல, பட்டியா அட பாவிகளா, அந்த பட்டி கான்செப்டை ஒரு வாரத்தில் எல்லாரும் மூட்டை கட்டி வச்சாச்சு, நீங்கள் இன்னும் அதே இதில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி ஃபைஃபா பார்க்க, ஏண்டா ஏன் ரூமில் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு யோதாவை பார்த்து கேட்க, ஹலோ என்னோட வேலையில் நீ எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி யோதா அவனை பார்க்க, ஓ அப்படியா, சரி சரி ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சு இப்போ எனக்கு புரிஞ்சுது. இப்போ இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நைட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரவ பார்த்தியா, டோர் ஓப்பனாக இருந்தால் தானே வருவேன். பப்பியோட ஓனர் பப்பிக்கிட்ட வரும்போது டோரை லாக் பண்ணி வச்சா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போதும் உங்களுக்கு நான் இங்கே இருக்க வேணால, நான் போகிறேன், நான் யாருக்கிட்டே தலையிட மாட்டேன், நான் போகிறேன், உங்கள் வீடு மாதிரி ஜாலியாக இருங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்க, நான் போகிறேன்னு புலம்பிட்டே ஃபைஃபா அப்படி போக, ஓகே பாய்னு சொல்லி கண் சிரிச்சிட்டு பாய் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் வந்து, இந்தா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன்னு சொல்ல, இன்னும் அந்த பட்டி கான்செப்டில் தான் சுற்றிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கண் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவனை ஓட்டுறதுக்காக சொன்னேன். சரி இந்த ஜாக்கெட் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கன் அதுக்கு நல்லா இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா என்ன அப்படின்னு சொல்ல, நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேனா இல்லையா அதை சொல்லு, நீ முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் க்ளோஸாக போய் யோத்தா கேட்குறான். கன் ஒரு செகண்ட் அவன் ஃபேஸ் அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது கண்ணு சாருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லுடா ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன்னு சொல்ல, டக்குன்னு எஞ்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பிட்டான். அப்படியே கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் போகிறான். நீ என் கூட ட்ரிங்க் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எடுத்துகிட்டு வா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு கிளம்பல அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி, அந்த கோங்கி தானே, ஸோ அதனால் கோங்கி குடிக்கிறதுக்காக 2 பேர் அப்படியே அந்த கப் எடுத்துகிட்டு அங்கே வந்து உட்காரான். சரி ஓகே நீ எப்படி போவ, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தா கேட்குறான். இல்லை என்கிட்ட தான் கார் இருக்கே, வேணாம் உங்ககிட்ட கார் இருக்குது, பட் என்னோட காருக்கு டிரைவர் ஃப்ரீ, நான் இருக்கேன் இல்லை டிரைவரா, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாமான்னு சொல்ல, நல்லதான் கேஸு மிச்சமாகும், சரி போகலான்னு சொல்லி ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்பியாச்சு. அடுத்து இங்கே காலேஜில் ஃபைஃபாக கிஃப்டாக வந்துட்டுருக்கு, இன்றைக்கி அவனுக்கு பர்த்டே போல். டேய் என்னடா நடக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்ல, வர்ற பொண்ணு கேட்கலாம், ஃபைஃபா இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், ஹாப்பியாக இருங்க, இந்தாங்க நானே இந்த கேக் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு பொண்ணு கொடுக்க, வா இது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, சாப்பிட்டுட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் போகிறா. எல்லாரும் ஃபைஃபா பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. ஏண்டா உனக்கு எதுக்குடா இவ்வளோ கிஃப்ட் அப்படின்னு கோங்க கேட்குறான். ஏண்டா உனக்கு பொறாமையாக இருக்கான்னு சொல்ல, கன் வரான். என்னடா இது ஃபைஃபாவோட பர்த்டே கிஃப்ட்னு சொல்ல, டே ஃபைஃபா இன்னைக்கு உன் பர்த்டே வாடா, ஆமாடா தெரியாதா அப்படின்னு அவனை பார்க்க, நான் லஞ்செல்லாம் நீ ஒன்றும் வாங்கி தர வேணாம், ஆல்ரெடி நானே ஜாப்பனீஸ் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்ல, அடப்பாவி சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. சரி இந்த கிஃப்ட்டில் எப்படி எடுத்துகிட்டு போவேன், எனக்கு தான் ரூம் பக்கத்துலேயே ஆள் வச்சுருக்கேனே, அவங்களே தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்ல, அடப்பாவி இது எல்லாத்தையுமே ரூமுக்கு நான் தூக்கிட்டு போகணுமான்னு கண்ணு கேட்குறான். அப்புறம் இதெல்லாம் தூக்கிட்டு போய் ரூமில் வச்சா நான் பாத்ரூமில் தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்ணு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்றைக்கி நான் வரமாட்டேன், எங்கள் வீட்டுக்கு போகணும், என் அப்பா கூட டின்னர், இது எங்கள் வீட்டோட ஒரு ட்ரெடிஷன், நல்ல பையன்டா நீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓட்ட, யோதாவோட பர்த்டே எப்படா அப்படின்னு கண்ணு கேட்குறான். ஏண்டா உனக்கு சொல்லியே ஆகணுமா, எதுக்கு அதை கேட்குற அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலை செஞ்சுட்டு திரும்புகிறான். தெரிஞ்சுக்கணும்டா அவ்வளோதான் கேட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஏதோ சமாளிக்க ட்ரை பண்ணுறான். ஏண்டா 2 பேரும் பிரதர்ஸாக இருக்கீங்களா, ஒரு வேளை உங்கள் 2 பேரோட வயசு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு, போது நீ பொய் சொன்னதெல்லாம், நீ என்ன சொன்னாலும் சரி நான் சொல்கிறேன், அவன் பர்த்டே ஏப்ரல் 8 ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா நோட் பண்ணி வச்சுக்கோ என்ன அப்படின்னு ஃபைஃபா சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி கன் அப்படி திரும்பியிருக்கான். ஆல்ரெடி அவனோட பர்த்டே வந்து அவன் மறந்துடுவான், எல்லாத்தையுமே மறந்துடுவான்டா, அவனுக்கு ஞாபகப்படுத்துறதே தான் எங்கள் வேலை, அதனால எங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரெடிஷன் வச்சுருக்கோம், பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா வீட்டில் மீட் பண்ணியே ஆகணும், ஸோ ஒருத்தர் மறந்தாலும் இன்னொருத்தர் மறக்காமல் இருப்போம்ல, அதுக்காக நீ வேணே வீட்டுக்கு வரையாடா அப்படிங்கிற மாதிரி கண்ணை பார்த்து கேட்க, நாளாக வரல அப்படிங்கிற மாதிரி கண்ணு திரும்பிட்டான். பரவாயில்லடா என் பர்த்டே அன்னைக்கு அப்பா கூட எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், நீ வந்தால் நல்லதாக இருக்கும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சரி ஓகே யோதாவோட பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக நீ வா சரியா, அவனும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவான் கூடன்னு சொல்ல, சரி ஓகே பார்த்துக்கலாம், அப்போ இன்றைக்கும் உன் பர்த்டே அன்னைக்கு அவன் கூட இருப்பான், அப்போ இன்றைக்கி அவனுக்கு பர்த்டே மாதிரி தானேன்னு சொல்ல, அப்படி சொல்ல முடியாது, பட் அவனுக்கு நான் அவன் பர்த்டேவே மறந்துடுவான், என் பர்த்டேவே ஞாபகம் வச்சிருப்பானா இல்லையானு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கான்னு இருக்க, சேம் டைம் அங்கே ஆர்க்காம் அவங்க தான், அதாவது ஆர்க்குக்கு வீடியோ கால் பண்ணிவிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆர்க், நீ எப்போ தான் வருவேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்க, பக்கத்தில் சாண்டு
வரும் போவும் அவனை ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீ என்னை மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, போதும்டா முடியலடா, ஏன்டா இப்படி இருக்க, பேசாமல் கேம்பஸை ராயோங்க்கு மாற்றிடலாமான்னு சாண்டு சொல்ல, ரொம்ப ஓவராக பண்ணுறடா, தாங்க முடியலடா எங்களுக்குன்னு சொல்லி 2 பேரும் புலம்பிகிட்டே இருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் ப்ராஜெக்ட், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பூ சொல்ல, ஓகே பார்த்துக்கோங்க, ஒருத்தர் பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஆக் சொல்கிறான். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, ஐ மிஸ் யூன்னு சொல்லி சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்க்குற இவங்க 2 பேருக்கு செம கடுப்பாக இருக்குது. ஓவராக இருக்குடா, ஏன்டா இப்படி பண்ணுறான், தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். இவன் பண்ணுறதை பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தியா, நான் நைட்டு பேசுகிறேன், பாய் பேபி, ஓ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண, உன்கிட்ட பேச நேரம் இல்லை, நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லி சாண்ட் அவன் ஆளை பார்க்க போயிட்டான். அட பாவி, நீயும் விட்டுட்டு போயிட்டியாடாங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க, நீ தனியாகவே தான் இருப்ப வான்னு சொல்லி அப்படியே அவனை கூட்டிகிட்டு போக, அடுத்து கன் வந்து யோதாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. யோதா அங்கே வரான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, என்னது, இந்தா உன்னோட பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்ல, பர்த்டேவா, ஹாப்பி ஷேர்டு பர்த்டேன்னு சொல்ல, அடப்பாவி 5 சொன்னானா, ஆமாம் அவன் சொன்னான், ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு டை இருக்குது, அதில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இது டை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு இது உனக்கு வாங்கி தரணும்னு தோணுச்சு, உனக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல, உன்கிட்ட எல்லாமே இருக்குது, நீ ரொம்ப ரிச்சான ஒரு பீப்புள், எல்லாமே உன்னால் வாங்க முடியும், பட் எனக்கு என்னமோ இது உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க. சரி ஓகே நல்லா இருக்குது, ஆனால் என்னோட பர்த்டேக்கு உண்மையான பர்த்டேக்கு ட்ரீட் கிடைக்குமா, நீ உன்னோட உண்மையான பர்த்டேவை எப்பயுமே மறந்துடுவேன்னு 5 சொன்னால், ஆமாம் ஆனால் இதுக்கப்புறம் நான் உன் பர்த்டேவை மறக்க மாட்டேன், நீயும் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட பர்த்டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அதை கண்டிப்பாக நான் உனக்கு ஞாபகப்படுத்துவேன்னு சொல்ல, ஓ அப்படிங்கிற மாதிரி யோதா அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஏன்னா இந்த டைம் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண நான் இருக்கேன், மறக்க மாட்டேன், April 8 உன் பர்த்டே ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. அதை கேட்கும்போது யோதாக்கு ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு April 8 நானும் மறக்க மாட்டேன், ஏன்னா என் கூட நீ இருப்ப, என் கூட நீ மட்டும்தான் இருப்ப, பீகிள் என் கூட எப்பயுமே இருப்பீல அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அவன் அப்படியே சிரிச்சுட்டே, கண்டிப்பாக இருப்பேன், ஏன்டா எமோஷ்னல் ஆகுறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, நான் அவனை ஹக் பண்ணிக்கவான்னு சொல்லி அப்படியே யோதா கன்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேர் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் மூமெண்ட் போயிட்டுருக்க. யோதாக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, கன்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், கிளம்பவா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கார் கிட்ட போய் சார் அப்படியே சொல்ல, நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி யோதா கேட்க, வேணாம் இது உன்னோட ஃபேமிலிக்கான டைம், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நீ தனியாக இருப்பியே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் தனியாக இருந்தாலும் பார்த்துப்பேன், நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, ஓகே ஆல்ரெடி 5 என்கிட்ட சொல்லிட்டான், இது உன்னோட ஃபேமிலிக்கான டைம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஆனால் நைட்டு உன்னை ஹக் பண்ணாமல் நான் எப்படி தூங்க போகிறேனோ, யாருமே உன்னை ஹக் பண்ண மாட்டாங்க, பரவாயில்லையா உனக்குன்னு சொல்லி கண்ணோட பக்கத்தில் வர, போதும் நீ பேசினது, முதல்ல கார் எடுத்துகிட்டு கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி அவனை காருக்குள்ளே பிடிச்சி அப்படியே தள்ளி விட, அவன் ஓடி வந்து ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அவனும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சிக்கலாம், செகண்ட் பார்ட்டை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் அடுத்த பார்ட்டையும் பாருங்கள். தேங்க்யூ.